ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 3 வீடியோ செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? ட்ராவல் பண்ணி வந்ததுனால டயர்டாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ஒரு 2:30க்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ வந்து நாங்கள் ஆட்டோ தான் பேசியிருந்தோம். ஒரு நாளைக்கு 1000 அந்த மாதிரி பேசியிருந்தோம். அப்படி பேசிட்டு போனப்போ ஒரு இடம் அவங்க சொன்னாங்க, என்னென்னா இந்த மலை மேலே ஏறும் இல்லைங்க ஒரு ஆடு, அது எனக்கு ஞாபகம் மறந்துடுச்சு பேர். நான் உங்களுக்கு அந்த ஆடை கூட நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே செம்மையாக இருக்கும் சார், அங்கே ஒரு 3 hours ஆகும், ஆனால் நீங்கள் போயிட்டு வரதுக்கு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனால் செம்மையாக இருந்துச்சுங்க. வியூ ஃபுல்லாகவே இந்த டீ செடி தான், ஃபுல்லாகவே அப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா மேலே மேலே போகுங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு லொக்கேஷனில் விட்டுட்டு அவங்க வந்து காராக இருந்தாலுமே 2 வீலர் ஆர் ஆட்டோ எது இருந்தாலுமே கீழே பார்க் பண்ணி நம்மளுக்கு வெயிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து மேலே போகணும், நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு வந்து நம்ம மேலே ஏறிலாம் போக முடியாது. அவங்க ஒரு பஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த பஸ்ஸில் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அதுவும் இந்த பஸ் தான். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 200 பெரியவங்களுக்கு மட்டும்தான், குழந்தைங்களுக்கு இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. பட் என்ன மேலே மேலே ஏறி போயிட்டே இருக்கணும். நான் ஒரு 3 ரவுண்ட் போயிருப்பேன். அதுக்கப்புறம் ஐயோ என்னால் முடியலடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வியூ தாங்க. இதோ இந்த ஆடு தான், நான் ஜூமிங்கில் காட்டுறேன். இந்த ஆடு தான் ஃபுல்லாக மலை மேலே ஃபுல்லாக ஏறும். நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு வாட்டர் கூட பியூர் வாட்டர் சொல்லிவிட்டு ஒன்று வந்து போட்டிருந்தாங்க, ட்ரிங்கிங் வாட்டர் பியூர் வாட்டர் சொல்லிவிட்டு அதையுமே டேஸ்ட் பண்ணாங்க எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. பாப்பாக்கெலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உதற ஆரம்பிச்சிருச்சு, செம குளிர் ஆகிடுச்சு. அப்புறமா நாங்கள் அவ்வளோ குளிர் இருக்காதுன்னு சொல்லி போயிருந்தோம். பட் ஆனால் செம குளிர். திருப்பியும் ஆத்திஃபோட ஷர்ட்டை எடுத்து கைட்டி அவனுக்கு குளிர்லன்னு சொன்னதுனால பாப்பாவுக்கு போட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. வியூ தாங்க மெயின். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து அந்த ஆடை பக்கம் வராங்களோ இல்லையோ ஃபுல் வியூ என்ஜாய் பண்ண தான் வருவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வீடியோ பாருங்களேன், ஃபுல்லாக ஃபாக் அடிக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே பனி மூட்டமாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ரொம்ப எங்களுக்கே குளிர ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்கும். நீங்கள் மூணார் வரீங்கன்னா இந்த கிளைமேட்டில் வர்றது நல்லதுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ ரெயின் சீசன் கூட கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு, எப்போயாச்சும் தான் பெய்யுது. ரொம்ப ரொம்ப ரெயின் சீசன்லாம் இல்லை. நீங்கள் மூணார் பிளான் போடுறீங்கன்னா சூப்பராக வாங்க. நல்ல ஒரு கூலிங்கே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்படி தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டில் இது வந்து ஒரு 4 o'clock தான் இருக்கும். அவ்வளோ ஃபாகு. அங்கேருந்து ஒரு 5 o'clockே கிளம்ப சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்தாச்சு. க்யூவில் நின்று என்ன நம்ம சீசன் டைமில் போகணுன்னா இங்கேருந்து க்யூவில் நின்று பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஒரு 1 hour ஆகும். அப்புறம் அங்கேருந்து க்யூவில் நின்று திருப்பியும் பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஒரு 1 hour ஆகும். இது மட்டும் தாங்க. அப்புறம் நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சிச்சு, செம்மையாக இருந்துச்சு. நான் வரும்போது வியூ காட்டுறேன் பாருங்களேன். நம்ம போகும்போது இருந்த வியூவோட வரும்போது வியூ அவ்வளோ ஃபாகாக இருந்துச்சு. அவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே பனிமூட்டமாக செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க, ஒரு நல்ல ஃபீலு. நீங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மப்ளரோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஜர்க்கின் மாதிரியோ எடுத்துகிட்டு போயிடுங்க. பெஸ்ட்.